வந்து அவ்வளோ பேர் நடந்து இன்னைக்கு 24 குடும்பம் வெளியில நிக்குது. 2 ஹவருக்கு பிற்பாடு பவுசர் வந்து நிப்பாடி இருக்காங்க. நான் கீழே இறங்கணும் சொல்லி காலை விட்டு பொத்துன்னு கீழே போடுறேன். இப்ப இருக்க அரசாங்கத்திலையும் சரியா பார்த்து வேலை செய்யுங்க. எல்லா வேலையும் ரூல்ஸ் பாக்குறீங்க, இதை பார்க்கலையே ஒழுங்கா. அதோட பாத்துக்கங்க, அதை பாத்துக்கங்க. அங்க வீட்டுக்காங்க நெருப்பு பிடிச்சிச்சுங்க. நட்டு இடத்துலதான் அந்த லயத்திலேயே நெருப்பு பிடிச்சி என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்க வெளியே வந்து நாங்க வந்து பார்க்கக்குள்ள எல்லாம் ஃபுல்லா பிடிச்சி நெருப்பு வந்துச்சு. என்ன காரணம்னே எங்களுக்கு தெரியாது. நீங்க இருந்தது ஆமா, யாருக்காவது காயம் வந்ததா? எல்லாம் பாருங்க, நாங்க பரிதவிச்சு எல்லாம் வெளியே தான் முடியாது பார்த்தோம். என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரு சாமானே எங்களால எடுத்துக்க முடியாது. தெரியாது. காயம் இருக்குதா இல்லதானே யாருக்கும்? காயம் நிறைய பேருக்கு இருக்குங்க. நெருப்பெல்லாம் சுட்டு காயம் இருக்குங்க. சரியான மாதிரி போத்தல காயம் போச்சு, கண்ணாடி கிழிச்சு நெருப்பு பசிக்கி காயம் இருக்குங்க நிறைய பேருக்கு. அண்ணன் சார் டயமண்ட் பத்துக்கல்ல எவியில మొత్తం ముక్కతో ఉనేకేలా మాట దన్నే అసలు వీడియో కట్టి ఓ ఒక్కమే ఎత్తుల తమ ఇటియే వెళ్ళి ఒక్కమ బడు ఒక్క గంట వెరి ఉనా లైమ ఒక్కమే పిచ్చల గియా మా బడుమే పిచ్చల గియా బడు ముక్కుతు పేరాండ వెరి ఉనా కేమవ పేరాండ వెరి ఉనా ఒక్కమే పిచ్చల గియా ఈరు బట కట్టికి ಬೆಳವ ಬೆಳವಸೆ ನೇಸೆ ತುವಾಲದ ಕಟ್ಟಿರ ಕಟ್ಟಿರ ಕೊಡ ಕಟ್ಟಿರ ತುವಾಲ తీయನ వెంకటరెడ్డి ముఖదునే ఆవద పైన గట్టిగా కరెంట్ షాట్ मैं गिनी पत्तला पे देखाय అంటే నగర సభ కిల దెంగైల అడక్న ఒక్కమ ఇవర నమదాడమే వెలకి ఇస్తరత్యమదమనే ఎక్కదమ పల్లమనమ పల్లె పల్లె దెంగైల నిక వైలాలనడిక అడక్న எங்களுக்கு நகர சபாங்கிறது வந்து அட்டெண்ட்ல எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஒரு நெருப்பு பத்திரிச்சோன்னா சொன்ன எங்களுக்கு அந்த வேலை செஞ்சு ஒரு 2 ஹவர் வந்து அவ்வளவு பேர் நடந்து இன்னைக்கு 24 குடும்பம் வெளியில நிக்குது. 2 ஹவருக்கு பிற்பாடு பவுசர் கொண்டு நிப்பாடி இருக்காங்க. ஆனா அட்டெண்ட் நகர சபா சுப்பிரி நகர சபா எங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு பெரிய நன்றி. இதுக்கு பிற்பாடு தேவையில்லை இந்த தண்ணி. ஆனா அந்த இப்ப இருக்க அரசாங்கத்திலையும் சரியா பார்த்து வேலை செய்யுங்க. எல்லா வேலையும் ரூல்ஸ் பாக்குறீங்க, இதை பார்க்கலையே ஒழுங்கா. நெருப்பு பிடிச்சி மேல வந்து எல்லாம் விரவு போட்டுருக்காங்க. எல்லாம் ஒரு வீட்டுல விரவு இருக்கு. எல்லாம் பிடிச்சி அந்த எல்லாம் பிரிச்சு திருப்பி நான் போலீஸ்காரன் எல்லாம் தண்ணி எல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் சொல்லி நாங்க எல்லாம் அமைச்சிட்டு திருப்பி நான் தான் மேல ஏறினேன். போலீஸ்காரங்க சேர்ந்தா எனக்கு தண்ணி கொடுத்தாங்க மேல. சரிங்களா, எல்லாம் அமைச்சேன். திருப்பி இந்த தானே அதை விட்டு எடுக்கல. நான் கீழே இறங்கணும் சொல்லி காலை விட்டு பொத்துன்னு கீழே போடுறேன். எல்லாம் உடஞ்சிட்டு என்ன ஆச்சு? நைட் என்னென்னா ஒரு 7 மணி போல இருக்கும். இங்கே பார்க்குள்ள திடீர்னு ஒரு சீல் குடிச்ச மாதிரி இருந்துச்சு. டக்குனு நாங்களாம் பூராவே குடிச்சு பார்த்தா எல்லாம் சத்தம் போட்டு பார்க்கக்குள்ள இங்கே நாங்களும் எல்லாம் எஸ்டேட்டை உள்ள மக்கள் எல்லாமே வந்தாங்க. அதோட எஸ்டேட்டு தொடமாறு இங்கிட்ட பக்கத்தில் இருக்கக்குள்ள தோட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்தாங்க. அதோட பாதுகாப்பு எல்லாம் வந்தாங்க. எல்லாம் மக்கள் எல்லாம் போலீஸ் ஆர்மி எல்லாமே வந்தாங்க. எல்லாம் வந்து நெருப்பெல்லாம் அமைச்சோம். எல்லாம் சேர்ந்து அமைச்சிட்டு மக்களோட முடிஞ்ச அளவு அந்த இருந்த சாமானும் முடிஞ்ச அளவு தான் காப்பாற்றணும். அதுக்கு மேலே எங்களுக்கு முடியலை. சாமான்கள் இருக்கவும் முடியலை. காப்பாற்றி இப்போ ஆளுங்களாம் எங்கள் செகண்ட் ஸ்கூலில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மற்றவங்க அந்த ஆம்பளாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது இடம் இல்லை எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாம் சேர்ந்து தான் முடிவு மேனேஜர் எல்லாம் பார்த்துக்கணும். எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணி அவங்களை எங்கே வைக்கிறது அதான் நான் கேட்குறேன். அவங்க வைக்க இருக்கிறதுக்கு நல்ல இடம் ஒன்று தேடி இடத்துக்கு அவங்க இந்தியா இருக்கிறதுக்கு ஒரு இடத்த அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஸ்கூல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எத்தனை மணிக்கு நடந்துச்சு? இது ஒரு 7:15 7:30 மணி இருக்கும். இது 7:40 இருக்கும்.
அப்போ நாங்கள்லாம் வீட்டில் இருந்தோம். திடீர்னு சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணைய ரைத்தில் நெருப்பு பிடிக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது 20 வீடும் ஒரே அடிக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ யார் வீடை பெற்று இது காப்பாற்றுறதுன்னு தெரியாது. அதனால எங்களால் இந்த ஊரில் உள்ள பொதுமக்களால் அந்த டைமுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எங்கோட்டு முழு முயற்சியில் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டில் உள்ள சாமான்கள்லாம் வெளியில் எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி எந்த ஒரு உயிர் சேதமும் வராமல் சின்ன பிள்ளைகள் மற்ற பெரியவங்க வயசு போகிறவங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி எடுத்தாச்சு. மிச்சமே எடுக்கிறதுக்கு இல்லை என்னன்னு கேட்டால் யாரோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த 20 வீட்டில் உள்ளவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. மிச்சது இந்த ஃபயர் சர்வீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காரணம் என்ன கேட்டால் ரோட் வசதிகளும் குறைவு. அதனால் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நீ எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீ எதையும் எடுக்க இயலாது. எல்லாமே இழந்துட்டு தான் இன்னைக்கு இருக்காங்க. யாருமே இழக்காமல் இல்லை. சரி, இதில் வந்து முக்கியமாக அந்த இப்போ மிச்சம் இருக்கிறது காரணம் வந்து இந்த தோட்ட பொதுமக்கள், மற்றது அக்னி போலீஸ், ஃபயர் சர்வீஸ், அதுக்கெல்லாம் தயார்படுத்தின நம்ம தோட்ட பெரிய மேனேஜர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி தான் இந்த இருக்கிறதையும் நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கோம். Five wicket एक रहता काम है। அதை பார்த்துக்கங்க. கனியா